தமிழகத்தில் பெரிய ஒரு பொக்கிஷமான நடிகர்கள் என்றால் நமக்கு ரஜினி, கமலை சொல்லலாம். அதுவும் எம்ஜிஆர், சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி, கமலை தான் நமக்கு திரைப்படம் தமிழ்நாடே கொண்டாடி வந்தது. அந்த அளவுக்கு ரஜினி, கமலன் இப்போ இந்த இளைஞர்கள் நடிகர்கள் மத்தியில் போட்டி போட்டி நடிக்க இவர்கள் இப்போது சமீபத்தில் தேர்ந்து நடிப்பதற்காக ஒரு தகவல் அடிப்படை கொண்டிருக்கிறது. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பது 1990 முடிஞ்சு. அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்து நடிக்கணும்னா அது உண்மையிலே குறிப்பிட்ட தகவல் இருக்க வேண்டும். ஏன்னா அப்படித்தான் இருக்கு இப்ப தமிழ் சினிமா இப்போ ரஜினி கம்பெனி சேர்ந்து நடிக்க வைக்கணும்னா அந்த அளவுக்கு பொருளாதாரங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில வரும். அதனாலதான் இவங்க இப்போ தனிப்பட்ட முறையில நடிக்கணுமானி ஒரு முடிவு பண்ணாங்க. தனிப்பட்ட ராமராஜ்யங்களை உருவாக்கணுமானி அவங்களுடைய முடிவை அவங்களாக தானே எடுத்துக்கொண்டுதான் இந்த மாதிரி முடிவு. சரி, இவங்க ரஜினி கமல் சேர்ந்து நடிச்சா என்னவாகும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல வாங்க வீடியோக்குள்ள வந்து. ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். ரஜினி கமலை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் பெரிய ஒரு பொக்கிஷமான நடிகர். அது எம்ஜிஆர், சிவாஜி மறைந்த காலத்திலிருந்து இப்போது ரஜினி கமலை தான் நம்ம தமிழ் சினிமா கொண்டாடி வருகிறார். இவர்களை பின்பற்றி பல நடிகர்கள் இருக்கிறார்கள் தமிழ் சினிமா. அப்பேற்பட்ட நடிகர்கள் இப்போது தேர்ந்து நடித்தால் பொருளாதாரங்கள் எப்படி இருக்க போகிறது? இன்னைக்கு ரஜினி படத்துடைய சம்பளம் நமக்கு தெரியும், கமலஹாசனுடைய படத்துடைய சம்பளம் நமக்கு தெரியும். அப்படி பார்த்தா நிறைய ஒரு பொருளாதாரத்தை சந்திக்க வேண்டியது. அப்படி இவங்க ரெண்டு பேரும் நடிச்சு அந்த படம் ஓடலைன்னா நிறைய ஒரு வீழ்ச்சியையும் காண வேண்டிய ஒரு சூழ்நிலை சந்திக்க வேண்டியது. ஆனால இவங்க 1990 நடிச்சு அந்த நேரங்கள்ல முடிஞ்சு போன கட்டத்தா அது அதோட முடிஞ்சு போச்சு. இன்னும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பாங்கன்னு சொன்னா அது நிச்சயமாக சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்குமா, அது ரொம்ப சந்தேகமா தான் இருக்கும். நடக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இல்லை. ஆனா 10% அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா தமிழ் சினிமா புதிய ஒரு சினிமாவாக கொண்டாடும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் லேசாக சரிப்பிடிச்சனா படம் நிச்சயமாக நிறைய எல்லாருக்கும் வயிற்றில் அடிச்ச மாதிரி சில விஷயங்களை சந்திக்க வேண்டிய பொருளாதாரங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அப்பேற்பட்ட பெரிய நடிகர்கள் இவங்கள் அதிகமான சம்பளங்களை கொடுக்க வேண்டும். அதுவும் இந்த பெரிய நடிகர்கள் பெரிய ரசிகர்களின் புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். இவர்களை வைத்து நமக்கு கண்ணா பின்னா என்று படமும் எடுக்க முடியாது. இவங்களுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர்களை ஒவ்வொருத்தருக்கும் சாத்தியப்படுத்துகிற கேரக்டர்களை கட்டாயம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் தமிழ் சினிமாவில் 2 ரசிகர்களும் மாறுமாறு எதிர் முதிர்வாக ஆவதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா நிச்சயமாக அதுதான் நடக்கும். ரஜினி கமலின் எந்த அளவுக்கு சிநேகமும் பாசமும் அன்பு நண்பர்களாக இருந்தாலும் இங்கே ரசிகர்கள் எப்போதும் மனிதனமாக இருக்கிறார்கள். நிஜமா நம்ம நிறைய வீதியில பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு விஜய், அஜித்தின் மத்தியிலே அந்த மாதிரி சூழ்நிலை தான் பார்க்கலாம். அவங்க 2 பாசம் இருந்தால் இங்க ரசிகர்கள் முடிவெடுப்பதும் எங்க தலைவருக்கு தான் பயங்கரமான இது இருக்கணும், அப்படி அந்த இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா இது அத்தனைக்காக இந்த விஷயம் நமக்கு நிச்சயமாக ஒரு இதாக இருக்க போகிறது. ரஜினி கமல் தேர்ந்தெடுத்தா தமிழ் சினிமா அதை எப்படி கொண்டாட போகிறோம், எப்படி கொண்டாட இருக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியம் கிடையாது என்றுதான் நான் சொல்வேன். சாத்தியம் கிடையாது என்பதுதான் உண்மை. இது சாத்தியப்பட வேண்டும் என்றால் அதற்கான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பண்ணிக்கொண்டு இந்த படம் சாத்தியக்கருத்தாக வர வேண்டும். அதே போல ஒரு பெரிய ஒரு பிராந்திய சினிமாவாக ஒரு பெரிய ஒரு பணக்காரராக தான் இந்த படத்தை எடுக்க முடியும். அது வசூல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பட்ஜெட் மூலமா நிறைய விஷயங்கள் தட்டிக்க வேண்டிய நேரிடம். ரஜினி கமல் சேர்ந்து நடிப்பது இப்போது இயல்பான ஒன்றாக இல்லை. மற்ற மொழி படங்களை போல தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் சேர்ந்து நடிப்பதை நமக்கு இயல்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனால பெரிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்கள் நடித்தா அது எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகிறது, அது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு தள்ளப்படும் என்பது தமிழ் சினிமாவுக்கு அது ஒரு அங்கமாக பார்க்கப்படும். அதனால சொல்றேன், இந்த ரஜினி கமல் அவங்க சேர்ந்து நடிப்பது 100% வாய்ப்பையும் கிடையாதுன்னு தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியல, ஆனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.